இந்த வீடியோவில் நாங்கள் விட்டமின் இ கேப்சூல்களை பாவித்து எவ்வாறு நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க் கொண்டு செய்து கொள்ளலாம் உங்களது வீட்டிலேயே என்பது சம்பந்தமாக பேச உள்ளோம். மேலும் யார் யார் முகத்துக்கு விட்டமின் இ கேப்சூல்ஸ் போடக்கூடாது என்பது பற்றியும், விட்டமின் இ கேப்சூல்ஸ்களை நிறைய பேர் பாவிக்கிறவர்கள் இருப்பார்கள், அதனை யார் யார் பாவிக்க கூடாது, பாவிக்கிறதுக்கு முதல் நீங்கள் வைத்திய ஆலோசனை என்று பெற்றுக்கொள்வது அவசியம் என்பது பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக தர உள்ளோம். முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். விட்டமின் இ என்பது ஒரு முக்கியமாக உங்களோட முகத்தை மிகவும் பொலிவாகவும் அழகாகவும் வைத்திருக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு விட்டமின். உங்களோட முகத்திலேயோ அல்லது உங்களோட உடம்பில் எங்காவது ரெட்னஸ் அவ்வாறு ஏதாவது ஏற்படுமாக இருந்தால் அவற்றை நீக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. மற்றது தோலில் ஏதாவது டேமேஜஸ் ஏற்படுமாக இருந்தால் அந்த டேமேஜையும் இது போக்கக்கூடியது. போக்கி மீளவும் அந்த தோலை பழைய நிலைக்கே கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யும். அடுத்தது சிலருக்கு ஹைப்பர்பிக்மெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய கருப்பு நிறமான புள்ளிகள் இதுகள் காணப்பட்டால் அதையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கிறது. மற்றது தோலுக்கு தேவையான நியூட்ரிஷனையும் இது வழங்குகிறது. விட்டமின் இ இன்க்ரீடியன்ஸாக கொண்ட பல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்கள் காஸ்மெட்டிக் ஷாப் ஒன்றுக்கு போனால் நீங்கள் காணலாம். இது பற்றி பல வீடியோக்கள் நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். அவற்றை பார்த்து கொள்ளலாம். மற்றது விட்டமின் இ கேப்சூல் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் நிறைய விட்டமின் இ ஆயில் அதிகமாக காணப்படுகிறது. இதனை பாவித்து தான் இந்த ஃபேஸ் மாஸ்க் செய்யப்படுகிறது அல்லது ஃபேஸ் கிரீம்களும் நீங்கள் செய்யலாம் இந்த விட்டமின் இ ஆயிலை வைத்துக்கொண்டு. நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக எவ்வாறு உங்கள்கிட்ட விட்டமின் இ கேப்சூல்ஸ்கள் மாத்திரம் இருக்கிறது என்றால் அதற்றை வைத்துக்கொண்டு எவ்வாறு ஒரு ஃபேஸ் மாஸ்க் செய்யலாம் என்று பார்ப்போம். அல்லது அதற்கு பதிலாக நீங்கள் வாங்குறா அதை விட சீப்பாகவோ உங்களுக்கு இலகுவாகவோ நல்ல விட்டமின் இ ஆயில் உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அதையும் நீங்கள் வாங்கி இதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். முதலாவது எடுத்துக்கொள்ளும் எவ்வாறு நேரடியாக இந்த முகத்துக்கு பாவிக்கலாம் என்று பார்ப்போம். சூழ்நிலை எடுத்து அதை உங்களோட கைகளை முதலாவது நன்றாக சுத்தம் செய்து விட்டு சோப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கேப்சூலை எடுத்து அதை சைடுக்கு வெட்டி அதை உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆயிலில் நீங்கள் உங்களோட கையில் எடுத்துக்கொண்டு அதை உங்களோட முகத்துக்கு ஏதோ கருமையாக இருக்கிற சில நேரம் சிவந்து இருக்கிற இடங்களுக்கு போட்டு நல்லா தேய்ச்சி கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டால் நல்லது. இரவையில் செய்வது மிக மிக சிறந்தது. இவ்வாறு செய்து வர அது மெல்ல மெல்ல நீங்கி கொண்டு போகும். மற்றது முக்கியமாக விட்டமின் ஏ எவ்வாறான இடங்களில் பாவிக்கலாம் என்று பார்த்தால் முன்னர் கூறியபடி இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏரியான்னு சொல்லும்போது கருப்பு நிறமான பேச்சஸ்கள் காணப்படும் சிலருக்கு முகங்களில், அல்லது சில போஸ்கள் காணப்படும் கருப்பாக துளைகள் மாதிரி காணப்படும் முகத்தில், அல்லது கருத்த டாட்ஸுகள் மாதிரி ஸ்பாட்ஸுகள் காணப்படும். இதுகள் ஏன் ஏற்படுதல்னு சொல்லும்போது எங்களோட கருப்பு நிறத்தை ஏற்படுத்தக்கூடிய மெலனின் அந்த இடத்துல அதிகமாக காணப்படுறதால அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும். அது ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தா நீங்கள் அந்த மெலனின் சில ஹோமோனல் பிரச்சனைகள் அல்லது சூழல்ல பிரச்சனைகள், சூரிய ஒளி அதிகமாக படுதல், மற்ற நீங்கள் வெளியில் போகும்போது எங்களது வளிமண்டலத்தில் இருக்கிற புகை அல்லது நச்சுத்தன்மையான பொருட்களால் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நீக்கிறதுல விட்டமின் ஈயோட சேர்த்து நீங்கள் விட்டமின் சியையும் சேர்த்து நீங்கள் பாவிப்பீர்களாக இருந்தால் அதை மிகவும் அது பவரான ஒரு ஆன்டிஆக்சிடென்ட்டாக இருந்து உங்களுக்கு அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்தது வயது கொஞ்சம் போய் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த கொலாஜன் லேயர்ஸ் அளவு தோலுக்கு அடியில் இருக்கிற குறைஞ்சி கொண்டு போகும். அதனால் என்ன ஏற்படும்? ஃபைன் லைன்ஸுகள் ஏற்படும். வேறு என்ன ஏற்படும்? ஃபைன் லைனுக்கு பிறகு உங்களுக்கு மற்ற ரிங்கிள்ஸுகள் ஏற்படும். ரிங்கிள்ஸுகளுக்கும் அதுக்கும் பிறகு அதோடு சேர்ந்ததாக ஷெகிங் ஆஃப் ஃபேஸ் என்று சொல்லுவோம். முகமெல்லாம் தொங்கி கொண்டு காணப்படும். இவற்றை நிவர்த்தி செய்கிறதுக்கும் இது உதவி செய்யுது. இதை நீங்கள் இது முகத்துக்கு அப்ளை பண்ணலாம். க்ரீமாக பாவிக்கலாம். நீங்கள் விட்டமின் சியும் ஈயும் சேர்க்கப்பட்ட சில வகையான சீரகங்கள் இருக்குது, அது பாவிக்கலாம். இதுகளை பற்றி ஏற்கனவே நாங்கள் தந்திருக்கிறோம். எங்களோட வீடியோக்களை நீங்கள் பார்த்து இதில் இருந்து அறிந்து கொள்ளலாம். அந்த எந்தெந்த வீடியோக்களில் இதுகள் சம்பந்தப்பட்டது என்பது டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்துள்ளேன். அந்த வீடியோக்களையும் பார்த்துக்கொள்ளுங்கள்.
இதில் உதடுகளில் ஒரு சாஃப்டாக வைத்திருப்பதற்கு நல்ல ஸ்மூத்தாக வைக்கிறதுக்கும் அது உதவி செய்யுது. நீங்கள் உதடுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் என்ன மாதிரி பாம்ஸ்கள் பாவிக்கணும் என்று சம்பந்தமாகவும் சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். உதடில் சில ஏன் கருப்பாகிறதுன்றெல்லாம் போட்டிருக்கோம். மற்றது இப்போ நாங்கள் பார்ப்போம், ஒரு விட்டமின் ஈயை பயன்படுத்தி நாங்கள் செய்கிற மாஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்தா விட்டமின் இ கேப்சூல்ஸ் அல்லது விட்டமின் இ ஆயில் எங்களுக்கு தேவை. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேவை. மற்றது தயிர் கேர்டு தேவை, 2 டேபிள் ஸ்பூன் தேவை. அடுத்தது லெமன் இருந்தால் லெமன் ஜூஸ் எடுத்து நீங்கள் 1 டீஸ்பூன் போதியது லெமன் மற்றது ரோஸ் வாட்டர் வேணும். ரோஸ் வாட்டர் இது கூட சேர்க்குறல்ல இந்த முகத்துக்கு பாய்க்கிறது. நாங்கள் முதலாவது என்ன செய்யணும், விட்டமின் இ ஆயிலையும் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு போல் எடுத்து க்ளீனான அதில் முதல் நீங்கள் விட்டமின் இ ஆயில் அல்லது கேப்சூல்ஸை உடைச்சது அதை நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அதுக்குள்ளே போட்டு அதை மிகவும் க்ளீனாக நீங்கள் செய்யணும். உங்களோட கைகள் மிக சுத்தமாக இருக்கிறது அவசியம். மற்றது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேர்ட் அது கூட சேர்த்து 2 நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள். மற்ற அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா லெமன் ஜூஸையும் அதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் அதோட சேர்த்து நன்றாக நீங்கள் மிக்ஸ் பண்ணோடனே அது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த பேஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட முகத்தை முதலாவது க்ளீன் பண்ணி கொள்ளணும். க்ளீன் பண்ணுறதுக்கு தினத்தால் க்ளீன் பண்ணணும்னு சொன்னால் முதல் நீங்கள் சாதாரணமாக க்ளீன் பண்ண மாதிரி பண்ணி தெளிச்சு எடுத்துட்டு பிறகு ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி காட்டன் பேட்ஸ்கள் இருக்குது. காட்டன் பேட்ஸில் ரோஸ் வாட்டரை தொட்டு முகம் முழுக்கைக்கு நீங்கள் க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணதுக்கு பிறகு இன்னொரு தடவை சாதாரண தண்ணியால் முகத்தை இன்னொரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதெல்லாம் தொடச்சி ஈரலிப்பு தன்மையை இல்லாமல் செய்ததுக்கு பிறகு இந்த பேஸ்ட்டை முகம் முழுக்கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி 15 தொடக்கம் 20 நிமிஷத்துக்கு அந்த மாஸ்க் அவ்வாறு இருக்கிறதுக்கு விட்டு பிறகு நீங்கள் சாதாரண கூல் வாட்டரில் அதை அப்படியே நீங்கள் இது க்ளீன் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் மிகவும் மெதுமையாக எடுக்கணும். இவ்வாறு நீங்கள் சாதாரணமாக ஒரு கிழமைக்கு ஒரு தரம் செய்தால் போதும். உதாரணமாக ஆஃபீஸுக்கு போகிறாக்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஹாலிடேண்டா எவ்ரி சண்டே இது கண்டு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். மற்றது அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்ப்போம். யார் இந்த இதுகள் செய்யக்கூடாதுன்னு பார்த்தா சிலருக்கு அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும், அக்னி ப்ரோன் ஸ்கின்னு சொல்லுவோம். ஏதாவது க்ரீம்கள் போட்டோடனே டக்கான இதுகள் துவாரங்கள் அடைபட்டு அவங்களுக்கு உடனே பெருசாக முகப்பருக்கள் முகம் முழுக்க வரக்கூடிய ஆக்களாக இருக்கிற ஆக்களுக்கு இவங்களுக்கு இது இந்த விட்டமின் ஈக்குரிய இதுகள் போடுறது அவ்வளவு நல்லதல்ல. அதை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றது இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் கேப்சூல்ஸ் நீங்கள் பாவிக்கிறீங்க குடிக்கிறீங்க ஒரு நாளை மண்டா அது சிலர் பாவிக்கப்படாது. குடிக்கிறதுக்கு முதல் ஒரு வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்ல. உதாரணமாக சிலருக்கு பிரச்சனை இருக்கும், சில வகையான நாங்கள் கொடுத்துருப்போம் பிளட் தின்னிங் டேப்லெட்ஸ் பிளட் தின்னிங் மெடிசின்ஸ் பிளட் ரத்தத்தை மென்மையாக்குறது. ஏன்னா ஹார்ட் அட்டாக் அதுகள் ஏற்படாமல் இருக்கக்கூடியதாக இருக்குது. குளோபிடோ கிரில்லண்ட் இருக்குது. அடுத்தது ஆஸ்பிரின் இருக்குது, வோஃபேரின் இவ்வாறான டேப்லெட்ஸ்கள் இருக்குது. இவ்வாறான டேப்லெட் பாவிக்கிற ஆக்களுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ்கள் நீங்கள் பாவிச்சு உட்கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. ஆகவே நீங்கள் வைத்திய ஆலோசனையுடன் இதனை அறிந்து நீங்கள் பாவிக்கிறது மிக மிக நல்லது. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.